புதன்கிழமை சாயங்காலம் வெளில போறதுக்காக கிளம்பியிருந்தோம். "உன் டாய்ஸ்லாம் எடுத்து வைடா, அப்பதான் கூட்டு போவேன்" அப்படின்னு சொன்னேன். ஸோ கியூட்டா எடுத்து வச்சுட்டுருக்கான் பாருங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்ததும் கிளம்பி இந்த மாசம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தோம். அங்கிட்டு ஒரு வேலையா அவங்க அப்பா போயிருந்தாங்களா, ஸோ நம்மளும் கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துரலான்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பேக் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இன்னொரு பேக்ல கிராசரிஸ் இருக்கு. எப்பயுமே இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இங்க ட்ரை பண்ணதில்ல. இந்த தட்ட தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா பிஸ்ஸா சாஸு, அப்புறம் ராகி மாவு, அந்த மாரி சில ஐட்டம்லாம் புதுசா வாங்கியிருந்தேன். அப்படி வாங்கியுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து பில் வந்துருச்சு. ரூ. 2000க்குள்ள பிளான் பண்ணியிருந்தேன். ரூ. 2000க்குள்ளேயே முடிஞ்சது. இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. இதுக்கப்புறம் மளிகை ஜாமான் நெக்ஸ்ட் மந்த் தான் வாங்குவேன். இடையில போய் ஒண்ணு ஒண்ணா வாங்குற பழக்கம் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. நீங்களும் இந்த மாரி ஒரு பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு அறிஞ்சு நம்ம ஃபேமிலிய ரன் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது இப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து தெரியும். கையோட வந்து எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சர்றேன். நைட் 9 மணி ஆயிருச்சு. இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு தூங்குனா தான் நமக்கு தூக்கம் வரும். அவ்வளோ